யார் இந்த KS ராஜ் கவுண்டர்? இவர் ஏன் இப்ப வந்து நான் ராஜ்குமார்னே இருக்கட்டுங்க, என் பழைய பேரே இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் எழுந்திருக்கு? என்னோட பேர் ஜாதி சான்று, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, இன்னும் சொல்லப்போனால் பாஸ்போர்ட் வரைக்கும் ராஜ்குமார் தான் இருக்குது. 2016 சட்டமன்ற தேர்தல் நான் சந்தித்தேன். அப்போவுமே KS ராஜ்கவுண்டர் என்கின்ற ராஜ்குமார் தான் நான் வந்து தேர்தலை சந்தித்தோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் சந்திக்க இருக்கிறோம். ராஜ் கவுண்டர்னு அதனால் அந்த நாம்ஸில் வந்து பேர் கேட்குறதுல வந்து நம்ம ராஜ்குமார்னு போய் புதுசாக சொன்னோம்னா மக்களுக்கு தெரியாதுங்காட்டி ஒரு மாதம் முன்னாடியே கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிடலாங்கிறக்காக தான் இப்போ அறிவிச்சிருக்கோம். இல்லைண்ணா, கவர்மெண்ட் கசடெல்லாம் ஏற்கனவே ராஜ்குமாரா தான் ராஜ்குமார் தான் இருக்கு. பட் உங்களுக்கு அடையாளம் நம்ம ராஜ் கவுண்டர் சொன்னா தான் தெரியும். ஆனாலும் இப்ப நீங்க தேர்தலை சந்திக்கிறீங்கனாலும் 26ல நீங்க ராஜ் கவுண்டர்னு சொல்லி தான் அங்க போய் பிரச்சாரம் பண்ணி ஆக வேண்டிய தேவை இருக்குல்ல? அப்படிதானே இருக்கு. அப்படி கொண்டு போய் நிறுவிட்டீங்க நீங்க. இல்ல, அப்படித்தான் எல்லாத்துக்குமே தெரியும். என்னை சந்திக்காதவை, என் பேரை அதாவது சொல்லணும்னா நேரில் சந்திக்காதவங்க கூட ராஜ் கவுண்டர்னா தெரியும். அந்த போட்டோல தெரியும், பேர் தெரியுங்கிறதுக்காக ராஜ்குமார்ங்கிற பேர்ல தான் இருக்கும். நான் இந்த பேர்ல சந்திக்க போறேன். அதை விஷயத்துல மக்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம், இது காலம்.